சிவா ஐலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அயலி எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், நீங்கள் ரித்திகாக்கே முதல்ல கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்களோட முடிவை அவங்க சித்திக்கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் கபிலன் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை வித்ட்ரா பண்ணியிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திராணி கபிலன் கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. எதுக்காக நீ 25 லட்சம் ரூபாய் பணத்தை வித்ட்ரா பண்ண, ஏன் இதை பற்றி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்க, அப்போது கபிலனோட அம்மாவுக்கு கோபம் வருது. ஏன் அவன் அந்த பணத்தை எடுக்கக்கூடாதா, அவனுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு கேட்க, இப்போது பணம் பிரச்சனை கிடையாது, அவன் என்கிட்ட கேட்டால் நான் 1 கோடி கூட கொடுப்பேன், ஆனால் அவன் அதை என்கிட்ட சொல்லாமல் எடுத்திருக்கான். கொஞ்ச நாளாகவே அவன் சரியில்லை, நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்கான். அவன் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தோட மானம் தான் போகும். அதுக்காக தான் அவனை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. ஒழுங்காக உண்மையை சொல்லு, அந்த பணத்தை எதுக்காக எடுத்த அப்படின்னு கேட்க, அப்போது கபிலன் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்க, அப்போது கபிலன் வந்து சொல்கிறாரு, அதை நான் ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா சரி, உடனே அந்த கான்ட்ராக்டருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்போது கபிலன் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. உடனே அவங்க அம்மா, அவன் என்ன பொய்யா சொல்கிறான், உண்மை தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, இல்லை முதல்ல நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கபிலன் உடனே வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும். ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா அப்படின்னு சொன்னதுமே, இந்திராணி சரி, நான் சொன்ன உடனே நீ பயம் இல்லாமல் போட்டல, அதனால் நான் உன்னை நம்புகிறேன். இனிமே என்கிட்ட கேட்காம நீ பணத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் கபிலனோட அப்பா கபிலனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒழுங்காக பொறுப்பாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கபிலன் ரித்திகாவை பப்புக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு ரித்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த சமயம் பார்த்து அயலி அங்கே இருப்பாங்க. அயலியை மொபைல் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் அயலி அந்த மொபைலை எடுத்துகிட்டு வரும்போது தெரியாமல் வந்து அதை அட்டென்ட் பண்ணிவிடுவாங்க. அட்டென்ட் பண்ணதுமே வந்துட்டு கபிலன் வந்து பேசுகிறாரு. கபிலன் பேசுகிற விதத்தை வச்சே அயலிக்கு அந்த சமயத்தில் சந்தேகம் வருது. இது கபிலனோட வாய்ஸ் மாதிரி இருக்கே, அவன் தான் இப்படி பேசுவான் அப்படின்னு அப்போவே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறமா ரித்திகா பேசிட்டு வச்சிடுறாங்க. கபிலன் ரித்திகாவை பிக்கப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கே வந்திருப்பார். அப்போது மேலே வந்து சிவாவும் அயலியும் நின்றுட்டுருப்பாங்க. அதை பார்த்ததுமே அது யார் அப்படின்னு குனிஞ்சு பார்க்குறாங்க. இது பார்க்க கபிலன் மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்க, அப்போது கீழே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கீழே இறங்கி வந்துட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரித்திகாவை கூட்டிகிட்டு கபிலன் அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா சிவாவுக்கும் அயலிக்கும் ஒரு ஆப்ரேஷன் வருது. அந்த வருமா இருக்கிற இடத்த பற்றி அயலிக்கு தெரிய வருது. இதை வந்து அவங்க சீஃப் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரித்திகாவும் கபிலனும் எந்த பப்புக்கு போகிறாங்களோ அதே இடத்துல தான் அந்த வர்மாவும் இருப்பாங்க. அதனால அயலியும் சிவாவும் அதே பப்புக்கு போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.